காப்பித்தூள் வந்து 62 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க ஒரு காப்பித்தூள். பார்த்தீங்கன்னா காப்பி கொட்டையை காய வச்சு அரைச்சி அவங்களே இங்கே வந்து கண் முன்னாடியே அரைச்சி இதுக்கு வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இது 1992 இந்த இடத்த வாங்கினேன். இந்த இடம் வந்து அன்றைக்கே வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து இடத்த வாங்கினால இது சொந்த இடம். அதே மாதிரி எங்களுக்கு சொந்த இது இருக்குது, ஃப்ளவர் மில்லெல்லாம் இங்கே இருக்குது. காஃபி சீட்ஸ் வறுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க. இந்த காஃபி சீட்ஸ் இது போக நாங்கள் சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுறோம். சரிங்க, குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதில் எல்லாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸாக ஆகிறதில்ல. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலலாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு போனால் நாங்கள் வந்து 100 கிராம் பேக் பண்ணி ஒரு கிலோ பேக் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பூராமே இன்ஸ்டன்ட் காஃபி மட்டும்தான் கிடைக்குதுங்க. அது அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சு அந்த குளிரில் வந்து கையே வைக்க முடியாது. நம்ம வர காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கையே ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு. ரங்கநாதன், வெள்ளையங்காடு கிராமத்தை சேர்ந்தவர். ஓகே சார். இந்த விஜயா காப்பித்தூள் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக வாங்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 28 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம். 28 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காப்பித்தூள்? இதில் எந்த கலப்படமும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான தூள் எங்களுக்கு இங்கே கிடைக்கிறதுனால நாங்கள் இது பால் இல்லாமல் வர காப்பி சாப்பிட்டு இயற்கையான முறையில் கொடுத்துட்ருக்காரு. அதனால் நாங்கள் இது விரும்பி சாப்பிட்றோம். அவருடைய வியாபாரம் லாப நோக்கம் இல்லை. காப்பி கொட்டையை எடுத்து கொடுத்து அரைச்சி எங்களுடைய தேவைகளை திருப்திப்படுத்துகிறாரு. அதுக்கு அடுத்தது வந்தோன்னா இயற்கையான ஒரு சிறுதானியங்களையும் எங்களுக்கு கம்பு, சோளம் இந்த மாதிரி மாவு வகையிலையும் கொடுக்குறாரு. இந்த பஜ்ஜி மாவுன்னு ஒரு ஸ்பெஷல் சார் இவர் கடையில். அது வந்து எந்த இது ஆயில் சப் பண்ணாமல் நீட்டாக பஜ்ஜி மாவு கொடுக்குறாரு. எங்களுடைய கண்ணெதிரே இது அரைச்சி கொடுக்கப்படுதுங்க. மற்றவங்க நீங்கள் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன கலக்கிறா, என்ன பண்ணுறான் ஆச்சுங்களா, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி சில காப்பி தூளுக்கு வருதுங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை இதில். நீங்கள் இதை விட வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க முடியாத அளவு கூட்டம் இருக்குது. ஆமாம், இங்கேருந்து பில்லூர் டேம்லேருந்து இங்கே சொல்லி அனுப்புவாங்க, விஜயா காப்பி 4 கிலோ வாங்கிட்டு வா. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கிறேன், 3 4 கிலோ வாங்குறேன், 3 ஃபேமிலிக்கு. சரிங்களா, ருசியும் சுவையும் சேர்ந்தது விஜயா காப்பி தூள். நீங்களும் வேணால் ஒரு நாளைக்கு வர காப்பி கொஞ்சம் வாங்கிட்டு போய் குடிச்சு பாருங்கள், திருப்பி நீங்கள் இங்கே வருவீங்க. இது வந்து அரைக்கிற மிஷின், அது பிளெண்டிங் மிஷினு. ரோஸ்டிங் மிஷின் எல்லாம் வந்து மில்லில் இருக்குது. அரைக்கிறது அந்த இது ரோஸ்டிங் மிஷின் எல்லாமே அங்கே வச்சுருக்குறோம். வணக்கம், சொல்லுங்கள் சார். ஒரு அறிமுகம். என்னோடய பேர் சிவராஜ். என்னோட கடை வந்து இது பாரம்பரியமாக 62 வருஷமாக ரன்னிங்கில் இருக்குது. என்னோடய டேட் ஆஃப் பர்த்து 61. என்னோடய கடை வந்து 62ல் அப்பா ஸ்தாபனம் பண்ணி வச்சது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாரம்பரியமாக மைசூர் காஃபியே கண்டினியூவாக பண்ணதுனால இது வரைக்கும் கண்டினியூவாக பிஸ்னஸ் செய்ய முடியுது. குவாலிட்டியான காஃபி வந்து மைசூர் காஃபி. அந்த மைசூர் காஃபி வந்து இது வரைக்கும் ட்ரேடிங்கில் கொண்டு வந்ததுனால இது வரைக்கும் காஃபி வந்து நிலைச்சி நிற்கிறோம் இந்த ஃபீல்டில். இதுக்கு நிறைய காஃபி போட்டியாளர்கள்லாம் வந்து கூட அவங்களால இதை எங்களை மாதிரி கொடுக்குறக்கு இது பண்ண முடியல, குவாலிட்டி கொடுக்குற அளவுக்கு பண்ணாதனால அவங்க எல்லாமே நிறைய விலகி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இது பாரம்பரியாக வந்து ரெகுலராக செஞ்சிட்ருக்குறோம். நமக்கு அதனோட குவாலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து ஏ காஃபி, பீப்ரி, ரோபஸ்டா காஃபிங்கிறது தான் அதனோட கிரேடு. அந்த கிரேடில் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு போடும்போது நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும். இன்றைக்கி வந்து நர்சூஸு, கண்ணன் ஜூப்ளியெல்லாம் வந்து 75 வருஷமாக அவங்க பாரம்பரியமும் பண்ணிகிட்ருக்கேன்னா அவங்க அந்த குவாலிட்டி கொடுத்ததுனால தான் பண்ணோம். இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு போட்டியாக தான் இருக்கிறோம். அந்த போட்டியில் நாங்களும் அந்த குவாலிட்டி கொடுக்குறதுனால தான் அவங்களோட போட்டி போட முடியுது. இல்லாமல் இருந்தால் நாங்களும் ஃபீல்டில் இருந்திருக்க முடியாது.
அந்த குவாலிட்டியில் 1% கூட காம்ப்ரமைஸே பண்ணுறது குவாலிட்டியே கொடுத்துட்டே இருக்கிறோம். எங்கள் பிரான்ச் காரமடம் மட்டும்தான். நாங்கள் வெளியெல்லாம் எங்கள் சப்ளைக்கும் கூட போக முடியறதில்ல. அது சில பல காரணங்களால அப்படியே நிறுத்திட்டோம். அது எப்படி தயார் பண்ணுறீங்க? காஃபி வந்து ரா காஃபி வந்து சிக்மங்களூர் காஃபி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நாங்கள் காஃபி வறுத்து அரைச்சி காஃபி சிக்கரி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். சிக்கரின்னா அதுவும் 20% மட்டும்தான் போட்டு பிளெண்ட் பண்ணுறோம். விலை ஏறிடுச்சுங்கிறதுக்காக அதில் அதிகப்படியாக போட்டு அந்த இதை பண்ணுறதில்ல. விலை ஏறினா விலை ஏற்றி வியாபாரம் பண்ணுற மொழி குறைக்கிற இது கிடையாது. இந்த வியாபாரத்தில் வந்து 1% கூட அந்த குவாலிட்டியிலேருந்து இறங்குறதே இல்லை. அப்படியே கொடுக்கறனால நிலச்சி நிற்கிறோம். கிலோ வந்து இப்போ 800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். 1 கிலோ 800 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். குறைஞ்சபட்சம் எந்த பேக்கேஜில் எந்த 50லேருந்து கொடுக்குறோம். 50 கிராம், 100, 200, 250 அரை கிலோ கொடுக்குறோம். இப்போ வெளியிலேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கேட்டால் நிறைய இருக்குது. ஃபாரினெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஃபாரின் போகிறவங்களாம் எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்களே. சென்னையிலேருந்து பார்க்குறாங்க நம்ம வீடியோ. 1 கிலோ பாக்கெட் எனக்கு வேணும் கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் பண்ணி கொடுத்துட்றோம். அனுப்பிச்சுட்றோம். கொரியரில் அனுப்பிச்சுட்றோம். ஜிபே வாங்கிக்கிறோம். அவங்கள பாருங்கள். அப்போ ஏஸ் பேஜே என்ன இப்போ அந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபி வரப்போக இது எவ்வளோ நாளைக்கு அந்த பாக்கெட் எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கலாம்? இப்போ 90 நாள் கேரண்டியாக வைக்கலாம். இங்கே காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் ஒரு வர காஃபி அடித்தால ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவீங்க. இது என்னங்க? அது இது டீங்க. டீ தூள். என்ன டீ தூளுங்க? இது பூராமே ஆக்ஷனில் வாங்குகிற டீ தாங்க. இது எவ்வளோக்குங்க கொடுத்துட்ருக்கீங்க? இது கிலோ 320, 340, 400 இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கய்யா. என்ன 99 652 47071.